திரு அக்னேஸ்வரன் பாரபட்சம் மத்திய அரசு காட்டவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது இப்படித்தான் இருந்திருக்கா? எல்லா சமயங்கள்லயுமே இப்படிதான் இருந்திருக்கா? ஏன்னா அதிமுக தரப்புல இருந்து தங்களோட காலகட்டத்திலயுமே கூட இப்படி கேட்ட நிதி கொடுக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இல்ல, அது உண்மைதான். மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தாலும், யூபி அரசாங்கம் இருந்தாலும், என்டிஏ அரசாங்கம் இருந்தாலும், இது ரெண்டுமே மாநிலத்தில் எப்போது புயல், வெள்ளம், சுனாமி இதெல்லாம் வந்தபோது கூட அவங்க சரியாக மக்களுக்கு தேவையான அரசாங்கம் கேட்டதை, தனி மனிதர்கள் கோரிக்கை என்பது வேறு, ஒரு அரசு, மாநில அரசு கேட்ட கோரிக்கையின்படி அவர்கள் நடந்து கொண்டதே கிடையாது. அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அதில் முதல் மார்க் வாங்கும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடி போய் நான் கேட்குறேன், பிஎம் கேர் ஃபண்டு என்று வைத்திருக்கிறீர்கள, அது பீப்புள் கேர் ஃபண்டாகத்தான் இருக்கணும். ஆனால் மாறாக இங்கே எல்லாமே பிஎம் கேர் ஃபண்டுன்னா பிறகு எதுக்கு அது? அதனுடைய பயன் என்ன? ஒன்று. ரெண்டாவது, இவங்களை பொறுத்தவரை நம்முடைய சார் பெரிய 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 மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடியவர். ஆனால் சில தகவல்களை சரியாக ஆராய்ஞ்சு பார்த்து சொல்லணும். 3 மடங்கு உத்தரப்பிரதேசத்துக்கு இதை விட பெரிய மாநிலம். கரெக்டு. அவங்க சரக்கு மற்றும் சேவை வரியில் இந்தியாவிலே நிறைய மதிப்பு வாங்கக்கூடியவங்க. நீங்கள் தானே நிறைய பணத்தை கட்டணும். அங்கே மட்டும் ஒளிஞ்சுக்கிறீங்க, ஓடுறீங்க. மகாராஷ்டிரா முதல் தடம், 2வது தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டுக்கு இவங்க சொல்றது மாதிரியே பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு வரவேண்டிய 45% மத்திய அரசினுடைய அந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவிலிருந்து மாநிலத்துக்கு 37% குறைச்சது இந்த மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய. அவர் மாநில முதலமைச்சராக இருக்கும்போது 45% வாங்கினார். அவரே பிரதமர் ஆனதுக்கு பிறகு மாநிலங்கள் இல்லாத ஒரு சூழல் அவங்க உருவாக்குறாங்க. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இப்ப இவங்க எதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இதுதான். இது ஏப்பா நீ நீ 12வதுல மார்க் எடுக்கலன்னா நான் 1வதுல எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் சரியில்லைன்னு சொல்ற பாஜக, நான் இப்ப கேட்பது, இங்க ஸ்டேட் எஸ்டிஆர்எஃப் ஃபண்டும் என்டிஆர்எஃப் ஃபண்டு, இது எல்லா மாநிலங்களுக்கும் அங்கு புயல் வருதோ இல்லையோ, மழை வருதோ இல்லையோ, இது தேசியத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். ஆக என்டிஆர்எஃப்ல 500 கோடியும் எஸ்டிஆர்எஃப்ல 450 கோடி நீங்க கொடுத்தது உண்மை. ஓகே, இந்த குற்றச்சாட்டு என்டிஏ மேலயும் முன்வைக்கிறீங்க, யூபிஏ மேலயும் முன்வைக்கிறீங்க. ஆனா இந்த நிதியை பெற வேண்டிய அந்த பொறுப்பிலிருந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி தவறிவிட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுதான் தப்பு பண்றீங்க. தவறல. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதுல தெளிவா சொல்றாரு, நிதி பகிர்வில் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் ஒற்றை நிலைப்பாடு. இது ஒண்ணா. ரெண்டாவது, உங்களுடைய விஷயத்தின்படியே வந்தா சுனாமிக்கு எவ்வளவு கோடி கொடுத்தவங்க? பேரழிவு. நீங்க சொல்றபடி பார்த்தா கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் தானே ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாலும் அவங்களும் எதிர்க்கட்சி தானே. அங்க அவங்களால நிதி பெற முடியுது, தமிழ்நாடால பெற முடியல அப்படின்னு பார்க்கணுமா? நீங்க அங்கதான் தப்பு பண்ணீங்க. தேர்தல் போட்ட ஒரு கணக்கு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கணக்கின்படிதான் அவங்க காய் நகர்த்துவாங்க. தமிழ்நாட்டில் 102 இதுல நான் எம்பி தேர்தலுக்கு எதிர்படுக்கிற போது தமிழ்நாடு மட்டும் 39 இருந்துச்சுல. அப்ப மட்டும் இஸ்லாமியர்களை பத்தி ஏன் இந்திய நாட்டுடைய பிரதமர் பேசல? ஏன்னா இங்க பேசினாலும் விழுகாது. இப்போ இவங்களுடைய நோக்கம் எல்லா மாநிலத்தினுடைய அரசினுடைய வரிகளை, ஜிஎஸ்டி மட்டும் நாம அவங்கிட்ட கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா ஜிஎஸ்டி மட்டும் ஒரு பேனா வாங்கினா கூட தன்னால கம்ப்யூட்டர் பிடிச்சிட்டு போயிருது. இது என்னது உங்களுடைய இது என்ன உங்களுடைய வரி? அப்போ இருங்க நான் கேட்கிறேன், மத்திய அரசு இருங்க நீங்க 2 பேரும் பேசினா அவர் பேசுறது யாருக்கும் புரியாது. இப்ப பிறகு எதுக்கு பாருங்களேன், நாங்கள் பேரிடராகவே அறிவிக்க மாட்டோம். அது என்ன ஒரு தவறான போக்கு இல்லையா? சரி, பேரிடராகவே அனுப்பிக்காதவங்க ஏன் உள்துறை அமைச்சகம் இங்க ஒரு மாநிலத்தை போய் பாட்டுவாங்க, எவ்வளவு பாதிப்புன்னு ஏன் கொடுத்தீங்க, ஏன் அனுப்பிச்சு விட்டீங்க? அப்ப அது ஒரு நாடகமா? சரி, அந்த கொடுத்த அறிக்கையை நிதி அமைச்சகத்திட்ட கொடுத்திருக்கிறாங்களே, அந்த நிதி அமைச்சகம் எடுத்துக்கொள்வதற்கு இவ்வளவு நாட்களா? சரி, அங்கு 18,000 கோடிக்கு 3,000 கோடினா தமிழ்நாட்டில் நீங்க 200 கோடினா இவர்களுக்கு அச்சம். என்ன அச்சம் தெரியுமா? இவர்கள் எவ்வளவு பணத்தை முடக்கினாலும் எப்படியாவது சமாளிச்சிடறாங்களே. அப்படின்னா உலகத்திற்கு கூடிய சர்வதேச பெருநகரங்களில் சென்னையும் ஒன்று,
சர்வதேச பெருநகரங்கள் உலகத்திலேயே. அப்ப அந்த உலகத்திலே சர்வதேச பெருநகரங்கள்ல ஒரு நாளையில சென்னை, நம்மளுடைய நம்ம செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டம் இல்ல, அங்க தூத்துக்குடியில 4 மாவட்டம் எல்லாம் ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சே. அதுக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமர் வந்தாரா? வரலையே. அப்போ வராம இருந்துகிட்டு இவங்க போடுற வேஷங்கள் எல்லாம் இந்த மாநில அரசு, அதனாலதான் நீங்க கொடுக்காததுனாலதான் இங்க மாநில அரசு வரியை உயர்த்தி ஒரு தாய்க்கு சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்றது, பக்கத்து வீட்டுல வாங்கி தான் கொடுக்கணும். அது மாதிரி தான் மாநில அரசு மாநில மக்களினுடைய வரியை உயர்த்தினால் தான் மக்களுடைய நல்வாழ்வுக்கு கொண்டு வர முடியும். அப்படின்னா 37,000 கோடி எங்க, 200 கோடி எங்க? இது மனசாட்சி உள்ள ஒரு அரசாங்கம் தான். அது இல்ல, அது வேற விஷயம். நாங்க பட்டேலுக்கு 4,000 கோடி, பிரதமர் போகக்கூடியதுக்கு 4,500 கோடி விமானம், ஆனால் மாநில அரசுக்கு 200 கோடி ஏற்புக்கூடியதா? ஓகே ஓகே, திரு ரவி கிட்ட இதை கேட்போம். திரு ரவி, இங்க பாதிப்பு ஏற்பட்ட போது பிரதமரும் வரல, இப்போ நிதி ஒதுக்கீட்டிலையும் பாரபட்சம், இதேதான் முதலமைச்சரும் தன்னோட பதிவு மூலமாக கேட்கிறார். தமிழ்நாட்டிற்கு நிதியம் கிடையாது, நீதியம் கிடையாதா அப்படின்ற கேள்வி எழுப்புறார். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் படி இப்படி பணம் கொடுக்கணும், ஸ்டேட்டுக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுக்கணும், நடக்குதோ நடக்கலையோ இப்படி பணம் ரிலீஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் மன்மோகன் சிங் ஆட்சியில் திமுக பெருசாக அங்கம் வைத்த போது தான் முடிவு எடுத்தாங்க. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை இப்படித்தான் ஹேண்டில் பண்ணணும்னு முடிவு எடுத்தது நரேந்திர மோடிக்கு வழிகாட்டி மன்மோகன் சிங். இல்ல நரேந்திர மோடிக்கெல்லாம் வழிகாட்டி வேற. அதுக்கு நீங்க தானே சொன்னீங்க. ஒரு தேசத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஒரு தேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவுகள் எடுக்குதுன்னா அது எந்த அரசா இருந்தாலும், எந்த கட்சியினுடைய அரசுனா இருந்தாலும் அந்த முடிவுப்படி தான் செயல்படுத்த முடியும். அதனுடைய டர்ன் வருது இல்லையா, இதை 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி ரிவ்யூ பண்ணலாம்னு அவங்க போட்டிருந்தா அந்த டைம்ல தான் அதை ரிவ்யூ பண்ண முடியும். யார் நினைத்தாலும் காங்கிரஸ் அரசு எடுத்த முடிவு, யார் நினைத்தாலும் சென்சஸ் அமைக்கிறோம்னு தானே பாஜக சொல்றாங்க. பாருங்க, யார் நினைத்தாலும் சென்சஸ் 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடத்த முடியும். கோவிட் தான் நடத்த முடியாது. அப்படித்தான் இருக்க முடியுமே ஒழிய நான் இப்போது 10 வருஷத்துக்கு ஒரு நான் நடத்துறேன் பார் அப்படின்னு இறங்கிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இப்படி தான் பண்ணணும்னு முடிவெடுத்தது, இப்படி கொடுக்கணும்னு முடிவெடுத்தது மன்மோகன் சிங் அண்ட் திமுக இருந்த 2009க்கான அரசு தான் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த இப்படி தான் பண்ணணும்னு முடிவெடுத்ததே அவங்க தான். அதாவது ஆட்டத்தை இப்படித்தான், கர்நாடகா கதை வேற. கர்நாடகாவில் நடந்திருக்கிறது வறட்சி நிவாரணம். வறட்சி நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படி தொன்று வந்ததோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அது வேற, இது வேற. ரெண்டாவது, இப்போ என்ன சொல்கிறாங்க, கர்நாடகாவில் தேர்தல் நடந்தது, அதில் தோற்றுருவாங்கங்கிற பயம் வந்தது, அதனால் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு போச்சு, அதனால் அதை பற்றி கவலைப்படலை. இப்படியெல்லாம் பேசலாம். ஆனால் இது ஏதோ ஜிபேயில் பே பண்ணுற விஷயம் இல்லை. திட்டம் போட்டு தான் பணம் கொடுக்கணும், நீதிமன்றம் சொல்லிச்சு, அதனால தான் கொடுத்தாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஹாசான், மண்டியா, சாம்ராஜ் நகர், சிக்பல்லாப்பூர், பெங்களூர் நார்த்து, சென்ட்ரல், சவுத்து, மைசூர், இந்த 8 தொகுதிக்கும் நேற்றுக்கே தேர்தல் முடிஞ்சிருச்சு. வறட்சியால் மிகவும் பாதிக்கப்பட்ட கர்நாடகாவின் மாவட்டங்கள்னு சொன்னா அதுல நேற்றுக்கு நடந்த 14ல் 8க்கு நேற்றுக்கே தேர்தல் முடிஞ்சு போச்சு. அப்படி தேர்தலுக்காக பயந்து கொடுக்கணும்னு நினைத்திருந்தா முந்தானத்துக்கு தான் கொடுத்துருக்கணும் மொழியை இன்னைக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நடந்திருக்கிறது ஆட்சியல் தானே வழியா அரசியல் இல்லை. சூழல் மாறிடுச்சு. அதனாலதான் நீங்க சொல்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் முதற்கட்ட தேர்தல் முடிந்த பிறகு இது சிறப்பு அனுமதி வாங்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்ததுன்னா 8 தொகுதிக்கு நேற்றுக்கே தேர்தல் முடிஞ்சு போச்சு 14ல். நான் சொன்ன இந்த மாவட்டங்கள்லாம் இருக்குல்லையா, இந்த தொகுதிகள்லாம் இருக்குல்லையா, அதுக்கெல்லாம் நேற்றுக்கே மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. இல்ல 8 தொகுதிகள்ல ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு நம்பினீங்க. ஆனா இப்ப சூழல் மாறிடுச்சு, அதனால இப்ப நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தேர்தல்ல ஓட்டு போட்டா ஜூன் 4ஆம் தேதி தான் யாருக்குமே ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு டப்பால போட்டு அனுப்பிட்டோம், 45 நாள் வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்கணும். இதான் எனக்கு தெரியும். இது ஏதாவது உளவுத்துறை போய் அந்த கதைகள் எல்லாம் பார்த்து சொல்லுமா? எனக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே 400 இடங்கள்ல ஜெயிப்போம் அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்லப்படுது? நான் சொன்னேன், எப்படி தெரியுமா, இப்படித்தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள்னு நான் சொல்ல முடியும். போடுவார்கள்னு சொல்ல முடியும். ஒரு 200 தொகுதிகளில் 3 தேர்தலாக பிஜேபி ஜெயிக்கவில்லை, நல்லா தெரியும். அந்த 200 தொகுதிகளுக்கு உழைக்க வேண்டும் அப்படிங்கிறது 5 வருடத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டோம், அதுவும் நல்லா தெரியும். ஆனால் வாக்கு போடுகின்ற அன்னைக்கு ஐயோ வாக்கெல்லாம் ஊத்திக்குச்சு நமக்கு வராது போல் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த சிஸ்டமும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுப்போம். ஏன்னா எக்ஸிட் போல்னு ஒன்று நடந்திருந்தால் அதையும் நீங்க ஜூன் 4ஆம் தேதி தான் வெளியிட முடியும். அதை ஒரு பக்கம் விட்டுருவோம்.